சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இங்க ராஜாங்கத்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்கறதுக்காக இங்க கட்சி தலைவர் வந்தப்போ, இங்க கட்சி தலைவரு திரும்பவும் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்க நினைச்சதால, அடுத்து இங்க சேது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ஹாஸ்பிட்டல்ல இங்க ஈஸ்வரி வந்துட்டு கடைசியா இங்க போஸ் கிட்ட சொல்லிர்றாங்க. "போஸ் இதுக்கு மேல இந்த ஊரு பக்கமே வரக்கூடாதுடா. அதனால நீ இப்பவே இந்த ஊர்ல இருந்து வெளிய போயிடுடா. நீ மட்டும் தமிழ்ச்செல்வி கண்ணுல மாட்டுன அப்படின்னா, தமிழ்ச்செல்வி உன்ன சும்மா விட மாட்டாடா. அதனால கொஞ்ச நாளைக்கு யார் கண்லயும் படாம ஊர விட்டு வெளிய போயிடு போஸ்." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு அங்க போஸ் கிட்ட பேசி, போஸையும் வந்துட்டு அங்க இருந்து அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு மாமாவ எப்படியோ அந்த போஸ் கிட்ட இருந்து காப்பாத்திட்டுமே அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அவங்க அம்மா வசந்தியும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க டாக்டர் வந்துட்டு அமைச்சர் ராஜாங்க வந்துட்டு நல்லா இருக்காரு. அவர போய் நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி டாக்டர் சொன்னதுனால, அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாரும் போயிட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு இருக்காங்க. ராஜாங்க நல்லா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த கேட்டு இங்க சேது, அது மட்டும் இல்லாம அப்பத்தா, மோகனா எல்லாருமே வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பதான் இங்க சன்னாசி வந்துட்டு இங்க ராஜாங்க கிட்ட இங்க ஹாஸ்பிட்டல்ல இங்க ராஜாங்க படுத்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாரி விஷயம் தெரிஞ்சு கட்சி தலைவர் உங்கள பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காருண்ணே. அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி வந்துட்டு ராஜாங்கத்துக்கு சொல்லவும், உடனே இங்க ராஜாங்கமும் வந்துட்டு, "எப்ப சன்னாசி எப்ப வராராம் தலைவரு?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும் வந்துட்டு இங்க சன்னாசிட்ட கேட்கும்போது, அப்பதான் இங்க சன்னாசி வந்துட்டு, "இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களாண்ணே" அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி வந்துட்டு இங்க ராஜாங்க சொல்லிர்றாரு. அதுக்கப்புறமும் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு இங்க ராஜாங்க இருக்க இடத்துக்கும் வந்துட்டு இங்க கட்சி தலைவர் வந்துறாரு. கூடவே வந்துட்டு இங்க போலீஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க கட்சி தலைவர் நேரா வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்க்குறாரு. ராஜாங்கத்த பார்த்துட்டு, "என்ன ராஜாங்கம் இப்ப எப்படி இருக்கீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க?" அப்படிங்கிற மாரி இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராஜாங்கமும் வந்துட்டு, "இப்ப நல்லா இருக்கேன் தலைவரே. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும் வந்துட்டு இங்க கட்சி தலைவர பார்த்து விசாரிச்சுட்டு இருக்க. அப்பதான் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு அங்க ராஜாங்கத்துக்கு பக்கத்துல சேது பார்த்து கேட்கிறாரு. "ஏப்பா சேது எப்படிப்பா அப்பாக்கு இப்படி நிலைமை ஆச்சு? யாருப்பா அந்த காருக்காரன்? யார் இடிச்சுட்டு போனது?" அப்படிங்கிற மாரி இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க சேது பார்த்து விசாரிக்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "தெரியல தலைவரே. அப்பா வந்துட்டு யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அப்பாவ யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுனா நான் சும்மா விட மாட்டேன் தலைவரே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு கட்சி தலைவர பார்த்து பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க சேது கிட்ட, "இங்க பாருப்பா சேது, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்பாவ இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு மாட்டாமல போயிட்டு போறாங்க. எனக்கு என்னமோ வந்துட்டு இத திட்டம் தீட்டி தான் வந்துட்டு யாரோ பண்ணியிருக்காங்க. வேணும்ன்றே தான் ராஜாங்கத்த கார்ல இடிச்சிருக்காங்க." அப்படிங்கிற மாரி இங்க கட்சி தலைவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பத்தி சொல்லிர்றாரு. "ராஜாங்கம் நீங்களும் வந்துட்டு எதுவும் கவலைப்படாதீங்க. நான் இத பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன். தீவிரமா வந்துட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. யார் உங்கள இப்படி பண்ணாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுத்துடலாம்." அப்படிங்கிற மாரி இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு எல்லாரையும் சுத்தி முத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கத்த கேட்கிறாரு. "எங்க ராஜாங்கம் உங்க மருமகள காணோம். உங்க மருமக தமிழ்ச்செல்வி உங்கள பார்க்கறதுக்கு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கத்து கிட்ட இங்க கட்சி தலைவர் கேட்க, அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு தமிழ்ச்செல்வி பேர கேட்ட உடனே கோவப்பட்டு அமைதியாயிறாரு. அதே நேரத்துல இங்க திரும்பவும் கட்சி தலைவர் வந்துட்டு ராஜாங்கத்த கேட்ட உடனே இங்க சேது பார்த்து கேட்கிறாரு. "எங்க சேது உங்க சம்சாரத்த காணோம். அவங்க எங்க?" அப்படிங்கிற மாரி திரும்பவும் இங்க சேது பார்த்து கேட்க, இங்க சேதுவும் வந்துட்டு கோவம் வருது. அப்பதான் அங்க இருந்த மோகனா வந்துட்டு இங்க கட்சி தலைவர பார்த்து பேசுறாங்க. "இல்லங்க தமிழ்ச்செல்வி கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு. அதான் தமிழ்ச்செல்வி வீட்ல இருக்கா. அதான் வர முடியல." அப்படிங்கிற மாரி இங்க மோகனா வந்துட்டு இங்க கட்சி தலைவர்ட்ட சொல்லி சமாளிச்சுறாங்க. அப்பதான் அங்க இருந்த சாவித்திரி வந்துட்டு கோவப்பட்டு, "ஏன் மதினி எதுக்கு அந்த தமிழ்ச்செல்வி பண்ண தப்ப மறைச்சுட்டு எதுக்கு சமாளிச்சுட்டு இருக்கீங்க? நடந்த எல்லா உண்மையா வந்துட்டு தலைவர்ட்ட சொல்லுங்களேன்." அப்படிங்கிற மாரி உடனே அங்க இருந்து எல்லாருமே வந்துட்டு இங்க சாவித்திரிய பார்க்குறாங்க. சாவித்திரிய பார்க்கவும் உடனே அங்க இருந்து கட்சி தலைவர் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்க்குறாரு. "என்ன ராஜாங்கம்? எதனா பிரச்சனையா? உங்க மருமக தமிழ்ச்செல்வி அப்படி என்ன பண்ணாங்க?" அப்படிங்கிற மாரி இங்க கட்சி தலைவர் வந்துட்டு கேட்கிறாரு. அப்பதான் அங்க இருந்த சாவித்திரி வந்துட்டு, "இருங்க தலைவரே நானே சொல்றேன். இங்க இருக்க யார்கிட்ட கேட்டாலும் அவங்க உண்மைய சொல்ல மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னு நானே சொல்றேன். அவ பண்ண விஷயம் அப்படி ஒரு விஷயம் அது. தமிழ்ச்செல்வி அவ கர்ப்பமா இருக்கா. அவ வயித்துல குழந்தை இருக்கு சொல்லிட்டு ஒரு துணி முடிய வச்சு எங்க எல்லாரையும் வந்துட்டு ஏமாத்திட்டா அவ. அதனால தான் பண்ண தப்புக்கு தண்டனையா அவளே வீட்ட விட்டு வெளிய போயிட்டா. நீங்களும் வந்துட்டு அந்த தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லவன்ட்டு நம்பிடாதீங்க. அந்த தமிழ்ச்செல்வி நல்லவ மாரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தியிருக்கா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி வந்துட்டு தமிழ்ச்செல்வி பண்ண எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எங்க கட்சி தலைவர்ட்ட சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே எங்க கட்சி தலைவருக்கும் வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. உடனே எங்க கட்சி தலைவரும் வந்துட்டு, "என்ன சேது உங்க சம்சாரம் அப்படியே பண்ணாங்க? அந்த புள்ள ரொம்ப நல்ல புள்ளையாச்சே சேது. அதுவும் உங்க அப்பா வந்துட்டு இப்ப அமைச்சரா இருக்காருன்னா, அதுக்கு முக்கிய காரணமே வந்துட்டு உங்க சம்சாரம் தமிழ்ச்செல்வி தானே. அவங்கள இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொன்னத கேட்டு எங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த சன்னாசி வந்துட்டு எங்க கட்சி தலைவர்ட்ட சொல்றாரு. "ஆமா தலைவரே, அவன் சொல்றது உண்மதான். அந்த புள்ள தமிழ்ச்செல்வி எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் போயிடுச்சு. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு போயிட்டுருக்கு. அந்த நேரத்துல தான் வீட்ல இருக்க எல்லாரும் உடஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அண்ணனுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசியும் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பத்தி இங்க கட்சி தலைவர்ட்ட சொல்லிர்றாரு. "நீங்க எல்லாருமே வந்துட்டு எதுவும் நினைக்கல அப்படின்னா, நான் தமிழ்ச்செல்விய இங்க கூப்பிட்டு பேசலாமா?" அப்படிங்கிற மாரி இங்க கட்சி தலைவர் வந்துட்டு உடனே இப்படி பேசவும், உடனே அங்க இருந்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. அப்பதான் அங்க இருந்த சாவித்திரி வந்து சொல்றாங்க, "இல்ல தலைவரே, அவள இங்க கூப்பிடாதீங்க. அவள வந்துட்டு அண்ணனும் சேது பார்த்தாங்க அப்படின்னா, இன்னும் தான் கோவம் வரும். எங்க குடும்பத்துல இருக்க யாரும் வந்துட்டு இதுக்கு மேல அவள பார்க்கவே கூடாது.
அவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஆயிடுச்சு தலைவரே. அதனால அவள இங்க கூப்பிட்டு பேச வேணாம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி வந்து சொல்லிர்றாங்க. உடனே எங்க கட்சி தலைவர் வந்துட்டு, "ராஜாங்கம் நீங்க எனக்கோசரம் வந்து இந்த உதவிய பண்ணணும். நீங்க தமிழ்ச்செல்விய எப்படியாவது இங்க அழைச்சிட்டு வர சொல்லுங்க. நான் தமிழ்ச்செல்விகிட்ட பேசணும். தமிழ்ச்செல்வி வந்துட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே வியப்பா இருக்கு. அதனால அவங்ககிட்ட பேசணும். நீங்க அவங்க மருமக தமிழ்ச்செல்விய எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி எங்க கட்சி தலைவர் வந்துட்டு எங்க ராஜாங்கம் சொல்லவும், உடனே எங்க ராஜாங்கம் வந்துட்டு கட்சி தலைவரே வந்து இப்படி கேட்கறாரு அப்படிங்கிற மாரி அந்த பேச்ச மறுக்காம எங்க ராஜாங்கம் சேதுகிட்ட சொல்றாரு. உடனே எங்க சேது வந்துட்டு கருப்ப வந்து விட்டு அனுப்புறாரு. தமிழ்ச்செல்விய கூட்டிட்டு வர சொல்லி, அதுக்கப்புறம் அங்கருந்து கருப்ப வந்துட்டு கார் எடுத்து கிளம்புறாரு. கிளம்பிட்டு அங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாரு. இப்பதான் இங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே கட்சி தலைவர்கிட்டயும் ராஜாங்கத்தையும் பேசிட்டு இருக்க. அந்த நேரத்துல கருப்பு போயிட்டு இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாரு. தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்த செல்லப்பாண்டியும் பசங்களையும் பார்த்துட்டு இங்க கருப்பு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி தமிழ்ச்செல்விய ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. கட்சி தலைவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. அவர் தமிழ்ச்செல்விய பார்க்கணுமா, உடனே தமிழ்ச்செல்விய கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரி எங்க கருப்பு வந்துட்டு எங்க செல்லப்பாண்டிக்கு சொன்னோம். உடனே எங்க செல்லப்பாண்டி வந்துட்டு, "அப்படியா கருப்பு, இது உடனே அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி போயிட்டு உள்ள தமிழ்ச்செல்விய கூப்பிடுறாங்க. அப்பதாங்க தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்கு வந்து வெளில வராங்க. வெளில வந்துட்ட பிறகு கருப்பு வந்து எல்லா விஷயம் சொல்றாரு. உடனே எங்க தமிழ்ச்செல்வி எங்க கருப்போட கார்ல ஏறிட்டு கூடவே வசனியும், அது மட்டும் இல்லாம எங்க செல்லப்பாண்டியும் வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் எங்க தமிழ்ச்செல்விய எங்க கருப்பு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. கூட்டிட்டு வந்துட்ட பிறகு எங்க கட்சி தலைவர் வந்துட்டு எங்க தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு தயக்கமா வந்துட்டு எங்க கட்சி தலைவர பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாரி. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி திரும்பவும் ஹாஸ்பிட்டல் வந்தது பார்த்தோனே, இங்க ஈஸ்வரிக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. இந்த தமிழ்ச்செல்வி எதனா போஸ் பண்ண விஷயத்த கட்சி தலைவர்ட்ட சொல்லிட போறா அப்படிங்கிற மாரி. இங்க ஈஸ்வரி ஒரு பக்கம் தமிழ்ச்செல்விய பார்த்த மாரி பத்திரமா நின்னுட்டு இருக்க. அந்த நேரத்துல தான் இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு இங்க கட்சி தலைவர் கேட்கறாரு, "என்னம்மா உங்க டாக்டர் படிப்புலாம் என்னாச்சு?" "ஆமாம்மா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். வீட்ல இருக்க எல்லாருமே சொல்றது உண்மையாம்மா? உங்க வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு நம்ப வச்சு கடைசியில குழந்தையே இல்லன்னு சொல்லிட்டீங்களாமே, உண்மையா அது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விட்ட கேட்கும்போது, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு தயக்கத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமாங்க ஐயா, அவங்க சொல்றது உண்மதான். என்னோட சூழ்நிலையால இப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ் வந்துட்டு இங்க கட்சி தலைவர பார்த்து சொல்லும்போது, அப்பதான் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு, "ஏம்மா என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் அங்க இந்த மோகனா வந்துட்டு கட்சி தலைவர பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "அது ஒண்ணும் இல்லங்க. எங்க வீட்ல ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனையால தமிழ்ச்செல்வியோட அம்மா வசந்தி வந்துட்டு தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை வளரப்போகுது அப்படிங்கிற மாரி ஒரு பொய் சொல்லிட்டாங்க. அதுதான் வந்துட்டு இப்போ வரைக்கும் பெரிய பிரச்சனையா இருந்து கடைசியில அவ வயித்துல குழந்தையே வளராம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அத எப்படி வீட்ல சொல்லி சமாளிக்க போறோமோ அப்படிங்கிற பயத்திலேயே வந்துட்டு அவ துணி மூடி வச்சு எங்க எல்லார்கிட்டயும் அவ வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ப வச்சுட்டா. இதுல குறிப்பா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறது சேது தான். சேது தான் வந்துட்டு அவ வயித்துல குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையா வச்சிருந்தான். திடீர்னு தமிழ்ச்செல்வி இப்படி பண்ணவும் தான் வந்துட்டு தமிழ்ச்செல்வி மேல எல்லாருக்கும் வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதனால தமிழே வந்துட்டு அவ பண்ண தப்புக்கு அவளே வீட்ட விட்டு வெளிய போயிட்டா அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனா வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எங்க கட்சி தலைவர்ட்ட சொல்லிர்றாங்க. தமிழ வச்சுக்கிட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு எங்க கட்சி தலைவர் வந்துட்டு எங்க ராஜாங்கத்த பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன் ராஜாங்கம், அதான் வந்துட்டு அவங்க தெரியாம பண்ண தப்பால தான் வந்துட்டு இப்படி நடந்தது சொல்றாங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு எல்லாருமே தமிழ்ச்செல்வி மேல கோவமா இருக்கீங்க? இந்த தப்ப ஒண்ணும் தமிழ்ச்செல்வி தெரிஞ்சோ வேணும்னே பண்ணல. ஏற்கனவே வந்துட்டு நடந்த ஒரு சம்பவத்தால அவங்க கடைசி வரையும் அத எப்படி சமாளிக்க போறோமோ அப்படிங்கிற பயத்துல தான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களே. இதுக்கப்புறம் எதுக்கு எல்லாருமே அவங்க மேல கோவமா இருக்கீங்க? அவங்க பண்ணது தப்பா இருந்தாலும், அவங்க ஏன் அந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கே தெரியாம பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மேல இவ்ளோ கோவம் வேணாமே ராஜாங்கம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி விஷயத்த கேட்டு, இங்க கட்சி தலைவரும் இங்க தமிழுக்காக இங்க ராஜாங்கத்த பேசிட்டு இருக்காரு. அப்பதான் உடனே இத கேட்ட உடனே அங்க இருந்த தாமரை வந்துட்டு இங்க சாவித்திரிட்ட, "என்னம்மா அந்த கட்சி தலைவர் வந்துட்டு தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்ல" அப்படிங்கிற மாரி போயிட்டு மாமா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவரு ஏம்மா இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி இங்க தாமரை ஒரு சைடு கோவப்பட்டு இங்க சாவித்திரிய சொல்ல, உடனே இங்க சாவித்திரி வந்துட்டு, "இரு தாமரை என்னதான் நடக்குது பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்லவும், அப்பதான் இங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க சேது பார்த்து பேசிட்டு இருக்காரு. "இங்க பாருப்பா சேது, தமிழ்ச்செல்வி பண்ணது தப்பு தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த தப்பு வந்துட்டு அவங்க ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. உன் சம்சாரம் தமிழ்ச்செல்விய நீயே பார்த்துக்கல. நீயே வந்துட்டு அவங்க மேல கோவப்பட்டனா யாருப்பா அவங்களுக்கு ஆதரவா நிப்பா? அவங்க வாழ்க்கை என்னப்பா ஆவறது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்விக்காக எங்க கட்சி தலைவரே வந்துட்டு இங்க ராஜாங்கத்தையும் சேதுகிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராஜாங்கத்துக்கு எங்க கட்சி தலைவர் உள்ள பேசுறத பார்த்தோனே அமைதியா இருக்க. அந்த நேரத்துல இங்க சேது வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்காரு. அப்பதான் அங்க இருந்து ஈஸ்வரி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. "சேது தலைவர் சொல்றது வந்துட்டு உண்மதான்ப்பா. அவர் சொல்ற மாரி வந்துட்டு நம்ம நடந்திருக்கணும். தமிழ்ச்செல்வி உண்மையா வந்துட்டு நல்ல பொண்ணுதான்ப்பா. அவளுக்கே தெரியாம இந்த தப்பு நடந்து போச்சு. அதனால வந்துட்டு அவள நம்ம வீட்ல இருந்து வெளிய வச்சிருக்க கூடாது. நீயும் வந்துட்டு தமிழ்ச்செல்வி பிரிஞ்சு இருக்கக்கூடாதுப்பா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு தமிழ்ச்செல்விக்காக சேதுகிட்ட பேச, அங்க இருந்து எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப வியப்பாயிடுது. ஈஸ்வரி அப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாரி. அப்பதான் அங்க இருந்து பவித்ரா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, "அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? இப்ப எதுக்கும்மா நீ போயிட்டு அவளுக்காக பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி இங்க பவித்ரா வந்துட்டு கோவப்பட்டு ஈஸ்வரி கேட்க, அப்பதான் ஈஸ்வரி வந்துட்டு, "கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. போஸ் வந்துட்டு எதுவும் யார்கிட்டயும் மாட்டாம, மாமா இப்படி இருக்க காரணம் போஸ் தான் தெரிஞ்சும் வந்துட்டு அவ போஸ எதுவும் வெளிய சொல்லாம இருக்கா. இப்படி இருக்கும்போது நம்ம அவளுக்கு ஆதரவா பேசினா தான் அவ எப்பயும் வந்து நம்ம கூட இருப்பா. அதுதான் வந்துட்டு போஸுக்கு நல்லது. உனக்கு எதுவும் தெரியாது. அமைதியா இரு" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு இங்க பவித்ரா அமைதியா இருக்க சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்க ஒரு சரி யோசிச்சுட்டு இருக்காரு.
இங்க சேது வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த கட்சி தலைவர் வந்துட்டு இங்க சேதுவ பார்த்துட்டு, "இங்க பாருப்பா சேது, நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தமிழ்ச்செல்விய உங்க வீட்ல சேர்த்துக்கிட்டு உங்க சம்சாரத்த கூட வாழ்க்கைய வாழுங்க. எதுக்கு அவங்களுக்கே தெரியாம பண்ண தப்பால அவங்களையும் வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்க." உடனே கட்சித் தலைவர் வந்துட்டு ராஜாங்கத்த பார்த்துட்டு, "என்ன ராசாங்கம் நான் சொல்றது சரிதானே? சேதுவும் தமிழ்ச்செல்வியும் இதுக்கு மேல சேர்ந்து உங்க வீட்ல நீங்க எல்லாருமே ஒண்ணா தான் இருக்கணும். இதுதான் வந்துட்டு என்னோட ஆசையும் ராஜாங்கம். நீங்களும் வந்துட்டு சீக்கிரமா குணமாயிடுவீங்க. அதனால நான் சொன்னதுக்கு மறு வார்த்தை பேசாம நீங்க தமிழ்ச்செல்விய ஏத்துப்பீங்கன்னு நானும் நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எங்க கட்சி தலைவர் வந்துட்டு சேதுவோட கைய புடிச்சு, அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விய கைய புடிச்சு, "இதுக்கு மேல உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. 2 பேரும் வந்துட்டு எப்பவுமே நிம்மதியான வாழ்க்கை வாழணும்." அப்படிங்கிற மாரி எங்க கட்சி தலைவர் சொல்லிறாரு 2 பேரும் கைய புடிச்சு. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்க ராஜா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இந்த பக்கம் மோகனாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அந்த பக்கம் சாவித்திரி, தாமரை வந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பும்போது எங்க கட்சி தலைவர் வந்துட்டு இங்க சேதுவையும், தமிழையும் பார்த்துட்டு, "இப்போ ஆனா வந்துட்டு குழந்தை இல்ல அப்படிங்கிற காரணத்தால உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கலாம். உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வந்திருக்கலாம். ஆனா அடுத்த தடவ வந்துட்டு உங்கள பார்க்கும்போது நீங்க 2 பேரும் குழந்தையோட தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கட்சி தலைவரும் வந்து கிளம்பி போயிறாரு.